வணக்கம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது ஒரு அழகான பெண் தோன்றினால் அந்த அழகிய பெண் பெயர்தான் அகலிகை. கௌதம முனிவரும் இந்திரரும் போட்டி போடுகின்றனர். இருவரும் யார் அகலிகையை திருமணம் செய்து கொள்வது என்று. பிறகு பிரம்மா நான் ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கே அகலிகை என்கிறார். யார் இருதலை கொண்ட பசுவை பார்க்கிறாரோ அவருக்கே அகலிகையை திருமணம் செய்து கொள்வதாக செய்து கொடுப்பதாக பிரம்மா கூறுகிறார். உடனே இந்திரர் ஐராவதத்தையும் 7 லோகத்தையும் சுற்றி பார்த்து சோகத்துடன் உட்கார்ந்திருக்கிறார். கௌதம முனிவரோ ஒரு இடத்தில் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாரதரோட உதவியோடு நாரதரை வாருங்கள், உங்களை கோசாலைக்கு நான் அழைத்து செல்கிறேன் என்று கௌதம முனிவரை கோசாலைக்கு அழைத்து செல்கிறார். கோசாலையில் ஒரு பசு கன்று ஈன்ற காட்சியை பார்க்கின்றார். பசுவின் முகம் முன்புறமும் கன்றின் முகம் பின்புறமும் தெரிய இதுதான் இருதலை கொண்ட பசு அப்படின்னு பிரம்மாட்ட போய் சொல்றாங்க. அப்போதைக்கு அகலிகையை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த இந்திரரோ மிகவும் கோபம் அடைகிறார். அவர் ஒரு சூழ்ச்சி செய்கிறார். இருளை விடியலாக்கி அப்பொழுது கௌதம முனிவர் விடிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு அவங்க வெளியே செல்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே செல்கிறார். அப்பொழுது இந்திரன் கௌதம முனிவர் போல் வேடமிட்டு அகலிகையோடு சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டே இருக்கிறார். வெளியே போன கௌதம முனிவர் இது என்ன இருள் இன்னும் இருளாகவே இருக்கிறதே அப்படின்னு பார்க்குறாரு. அப்பொழுது சொல்றார், ஏதோ இங்கே தப்பு நடக்குது, ஓகே நாம் குடிலுக்கு சென்று பார்ப்போம் அப்படின்ட்டு திருப்பி குடிலுக்கு போய் பார்க்குறாரு. அப்போ அகலிகை பக்கம் ஒரு கௌதம முனிவர், வெளியே ஒரு கௌதம முனிவர். உடனே அகலிகையை பார்த்து, உனக்கு கட்டிய கணவர் கூட யார் என்று தெரியவில்லையா? இந்த பாவத்திற்கு உனக்கு நான் சாபம் இடுகிறேன், நீ கல்லாக மாறிவிடு, உன் மீது ஒரு சிறந்த ஆண்மகனின் திருவடி பட்டால் மட்டுமே நீ பெண்ணாக மாற முடியும் என்று சாபம் கொடுத்துகிறார். உடனே அகலிகை கல்லாக மாறுகிறார். ராமனும் விஸ்வாமித்திரரும் ஒரு வேலையாக ஒரு பணியாக காட்டிற்கு ஒரு இடத்திற்கு செல்கின்றனர். அப்பொழுது நிறைய கல் இருக்கிறது. அப்போது பல கல்கள் மண்ணாக இருக்கிறது. ஒரே கல் மட்டும் தூய்மையாக அந்த கல்லின் மீது துளசி செடி வளர்கிறது. அந்த கல்லை பார்த்து ராமர் கேட்கிறார், இந்த கல் மட்டும் தூய்மையாக இருக்கிறது, இதற்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது விஸ்வாமித்திரர் சொல்றார், இது ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டு இன்னொரு ஆணால் சபிக்கப்பட்ட ஒரு பெண். இதன் மீது உங்கள் திருவடியை வைத்தால் இந்த கல் பெண்ணாக மாறிவிடும். அதனால் நீங்கள் உங்கள் திருவடியை இந்த கல்லின் மீது வையுங்கள் ராமரே அப்படின்னோன்னா அந்த ராமர் அவங்களுடைய திருவடியை எடுத்து அந்த கல் மேலே வைக்கிறாங்க. உடனே அவங்க பெண்ணாக மாறுகிறார்கள், அகலிகையாக தோன்றுகிறார். அப்பொழுது அகலிகை தன்னுடைய கட்டிய கணவர் கொடுத்த சாபம் என்று நினைக்காமல் இதை ஒரு வரமாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ராமரின் திருவடியே நம் மீது படும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம், வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைத்துட்டு கணவர் கொடுத்த சாபத்தை வரமாக நினைத்து அவர் இருக்கிறார். இதுதான் அகலிகை கதை. நன்றி.